ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பிரெயின் பூஸ்டர். பிரெயின் பூஸ்டர்னால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதை ஒரு தவாவில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதனால அதில் இருக்கிற வளவளப்புத்தன்மை சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் அதை வேறு ஒரு ஏனத்தில் போட்டுட்டு அதே தவாவில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு கொஞ்சோண்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா சீரகம் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதோட உடைச்ச உளுந்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதில் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். ரொம்பவும் வதக்க வேண்டாம், ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள், நீங்கள் குழம்பு மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சாம்பார் தூளும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான் கொடுக்க போகுது. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அந்த வெண்டைக்காவை இதிலே போட்டுடணும். இதிலே போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட உப்பையும் ஆட் பண்ணிடணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணின அப்புறமா நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம தேங்காவையும் ஆட் பண்ணணும். தேங்காவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இறக்கி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இதை வேஸ்ட்டே பண்ணாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.